ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025 டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்ட ஒரு ஆப்டிடியூட் சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பொரு பொது வகுத்தியை 23x-51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 108 அதுக்கப்புறம் 234னா ஹெச்இ ஃபைன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 108 234 டூ டேபிள் எடுத்துக்கலாம். 2 10 4 2 8 11 2 22 2 14. இது வந்து 3 டேபிள் தான் வரும். ஸோ 1 3 3 8 3 24 3 9 9 3 27. ஸோ இது வந்து எகெயின் 3 டேபிள். ஸோ 6 3 18 13 39. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஹெச்இஎஃப். ஸோ அதனால் இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஹெச்இஎஃப் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ எவ்வளோ வருது? 3 6 6 3 18. ஸோ அப்போ ஹெச்இஎஃப் வேல்யூ வந்து 18. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 18 இந்த ஹெச்இஎஃப் வேல்யூ வந்து 23x-51க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ அப்போ இது ரொம்ப சிம்பிள். இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். வாங்க சிம்பிளை பண்ணுவோம். ஸோ 23x இந்த -51 அப்படிங்கிறது அந்த பக்கம் போகுது. ஸோ இங்கே போகும்போது +51 ஆகிடும். இப்போ இது கூட்டும்போது என்ன வரும்? 9 6. ஸோ 23x = 69. இப்போ இந்த 23 அந்த பக்கம் போகும்போது டிவைடில் போகும். ஸோ x = 69 / 23. ஸோ அடித்தோம்னா 3 வரும். 3 × 23 வந்து 69. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.